ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். இது 6 months வரைக்கும் கெட்டே போகாது. இதுக்கு ஒரு கடாயில் 200 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே 3 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா இந்தளவு பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 30 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கிலோ நான் சேர்த்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்தோட்டி ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு கிண்டி விட்டுட்டு 1 கப் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு 200 ml புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தோன்னே நல்லா ஒரு கிண்டி விட்டுறலாம். புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடலாம். புளி குக் ஆகிடுச்சுன்னா நல்லா நம்ம ஊற்றின 200 ml எண்ணெய்லாம் மிதந்து வந்துடும். இந்த டைமில் ஒரு கப் போல் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஊறுகாய் பொடி போட்டுக்கலாம். இந்த ஊறுகாய் பொடி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் சோடியம் பென்சோயேட் பவுடர் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகுது, அவ்வளோதான். இது நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. அவ்வளோதான், நம்ம சூப்பரான டேஸ்டியான வெங்காய ஊறுகாய் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.